தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலே 4ஆம் பாகமாக இன்றைக்கு நிறைவாக 7வதாக பவுல் சொல்கிற காரியம் என்னவென்றால், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பவுல் கிறிஸ்தவங்களை அழைக்கிறான். என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை பாருங்கள். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். கவனிங்க, கிறிஸ்தவங்க இன்றைக்கி வழி தப்பி போனதுக்கு காரணம், கெட்டு போனதுக்கு காரணம், அநேக ஸ்தாபனங்கள் வந்தது காரணம், சின்ன பின்னமாக இன்றைக்கி ஏறக்குறைய ஒருத்தன் சொல்கிறான் 30,000 ஸ்தாபனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒருத்தன் 30,000 ஸ்தாபனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறான். விளங்குமா? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அப்போஸ்தலர்களை பின்பற்றவில்லை. அவன் இயேசுவை கூட பின்பற்றானோ இல்லையோ, அது ஓட இருக்கட்டும். இயேசு மாதிரி நடக்க முடியுமா? அவர் மாதிரி போக முடியுமா? தேவகுமாரன் சரி, அவரை பின்பற்றி ஊழியம் செய்த ஆதி அப்போஸ்தலர்களை, ஊழியர்களை மாதிரியாக பாருங்கள், நோக்கி பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். அருமையாக இருக்கு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்க. சும்மா மொட்டையாக என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லலை. அவன் இன்றைக்கி போப்பை பின்பற்றுறாங்கன்னா, போப்பு கிறிஸ்துவை பின்பற்றலை. மார்ட்டின் லூதரை பின்பற்றுறாங்கன்னா, மார்ட்டின் லூதர் கிறிஸ்துவை பின்பற்றலை. பாலாசிலாரியை ஒரு கூட்டம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, பாலாசிலாரி இயேசுவை பின்பற்றலை. நானே இயேசுன்னு சொல்லிட்டான். இன்றைக்கி சிபிஎம் பவுண்டர் பவுலை பின்பற்றுறாங்க. பவுல் கிறிஸ்துவை பின்பற்றலை. கிறிஸ்துவ உபதேசம் அது கிடையாது அவன் சொன்னது. செவன்த் டே சபையில் லீடர் எல்என்ஜி ஒயிட் அம்மையார், அவங்கள பின்பற்றுறாங்க. அந்த அம்மா இயேசுவை பின்பற்றலை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தையே சொல்லிட்டு தெரியுது. 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான் முக்கியம்னான்னு சொல்லுது. கிறிஸ்துவ உபதேசமாக அது மாதிரி பெந்தைகோஸ்து எடுத்துக்கிட்டால் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, தலைவர்களை பின்பற்றுறாங்க. அந்த தலைவர்கள் இயேசுவை பின்பற்றலை. இயேசுவை பின்பற்றியிருந்தால் பெந்தைகோஸ்து பாஸ்டர்னு சொல்லுவானா? பெந்தைகோஸ்து போதகர்னு சொல்லுவானா? பெந்தைகோஸ்து சபைன்னு சொல்லுவானா? பெந்தைகோஸ்து ஊழியம்னு சொல்லுவானா? பெந்தைகோஸ்து உபதேசம்னு சொல்லுவானா? எங்கே இருக்குது பெந்தைகோஸ்து உபதேசம்னு? எங்கேயா? பெந்தைகோஸ்து 4 பண்டிகை நாளுக்குரியவங்களாம் நமக்காகத்தான் நாளே தவிர நாளுக்காகவா நாம்? எங்கேயாவது நிறுவனங்களில் பெந்தைகோஸ்து ஊழியம் இருக்கா? பெந்தைகோஸ்து உபதேசம் இருக்கா? பெந்தைகோஸ்து சபைன்னு இருக்கா? என்னடா சொல்கிறீங்க? அப்போ அவன் இயேசுவை பின்பற்றலைன்னு தானே அர்த்தம். இவன் சொன்னது பெந்தைகோஸ்துக்காரங்கள்லாம் இவன் பின்பற்றுறாங்க, இவன் இயேசுவை பின்பற்றலை. அது மாதிரி பவுல் மொட்டையாக என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லலை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னையை பின்பற்றுங்க. அவன் கிறிஸ்துவை கரெக்டாக பின்பற்றினான். நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே மாற்றி சொன்னாலாவது, அல்லது வேறொரு சுவிசேஷம் வானத்திலிருந்து ஒருத்தன் எவன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன்னு சொன்னது போல் மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப 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 சொன்னாங்க. இயேசுவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 11 சொல்கிறான், சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்ல என்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது மனுஷனிடத்தில் நான் பெற்றதுமில்லை, மனுஷனிடத்தில் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். மனுஷனிடத்தில் பெற்றவன் தான், கற்றவன் தான், கமாலின் பாதத்தருகே பெரிய வேத பண்டிதர் தான். அதை நான் பிரசங்கம் பண்ணலை, அது நான் சுவிசேஷமாக சொல்லலை. அப்படி சொன்னால் அது வேறொரு சுவிசேஷம் மாதிரி ஆயிரும். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சில கலகப்படுத்தி கிறிஸ்தின் சுவிசேஷத்தையே புரட்ட மனதாக இருக்காமல் வேற அல்லன்னு அதில் கலாத்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 6:7 அவன் சொன்னது அதான். அப்படி வேறொரு சுவிசேஷம் எவன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன்னு 8:9 சொல்லிவிட்டு, மனசனை பிரியப்படுத்துவனாக இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லேன்னு 10 சொல்லிவிட்டு 11 என்னால் பிரசங்கப்பட்ட சுவிசேஷம் இயேசுவே சொன்னார்.
இயேசுவை நான் பின்பற்றுறேன். அப்போஸ்தலர் 20:35 வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னவைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் நான் காண்பித்தேன்னு சொல்லி இயேசு சொன்னது தான் அவன் சொன்னான். அவனா எதையும் செய்யலை. 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறான். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது நான் அல்ல, கர்த்தரே சொல்கிறாரு. இவன் சுய அபிப்பிராயத்தை சொல்லும்போது கர்த்தர் அல்ல, நான் சொல்கிறேன், என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அதனால் நல்ல ஊழியக்காரன் பவுல் கிறிஸ்துவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான், பின்பற்றுறான். அது மாதிரி என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். இன்றைக்கி உள்ள போதகர்கள் அப்படி சொல்ல முடியுமா? பிஷப்புகள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி உள்ள தலைவர்கள் எவன் சொல்ல முடியும்? அப்படி யார் சொல்ல முடியும்? அவன் எழுதின புக்கையே படிச்சுக்கிட்டு நேரத்தை ஓட்டிக்கிட்டு அவன் சொன்னான், இவன் சொன்னான், அந்த மிஷனரி சொன்னான், இவன் சொன்னான். இயேசு சொன்னதை படிக்காமல், அப்போஸ்தலர் சொன்னதை படிக்காமல், நிருபங்களை படிக்காமல் நேரம் முழுவதும் உலக புஸ்தகத்திலேயே நீ செலவு பண்ணுற. அவன் ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு புஸ்தகத்தை எழுதுறான். அந்த ஒரு பாயிண்ட்லேயே புஸ்தகம் எழுதுறான்னா அந்த ஒரு பாயிண்டில் இங்கே எவ்வளோ ரகசியம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. அப்போ இங்கெல்லாம் நீ படிக்கணும், இதில் நீ பூந்து விளையாடணும், இதில் இல்லை உன் கவனத்தை செலுத்தணும். ஒரு வசனத்துக்கே ஒரு புஸ்தகம் எழுதுறான்னா அந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கான வசனம் இங்கே இருக்குது, வார்த்தைகள் இங்கே இருக்குது. ஏன் உனக்கு அறிவில்லை? நானும் நிறையா புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன். அதனால் என் புஸ்தகத்தை இப்போ படிக்கணும் வைக்கணும்னு அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை. விலைக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக நான் எழுதியிருக்கேன். அதுக்காக உங்களை படிக்க சொல்கிறேன். அவங்களும் நானும் ஒன்றும் இல்லை. அவன் நியாயப்பிரமாணத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகிறான், நான் கிறிஸ்துவுக்கு நேராக உங்களை திருப்புறேன். அதுக்காக புஸ்தகம் எழுதியிருக்கேன். இது அது ஒன்றா? அப்படி இருந்தாலும் கூட அதை விட்டுருங்க. சரி பார்க்காதீங்க ஐயா. என் யூடியூப்பில் கேட்டு என் ஆலோசனையாவது கேளுங்க. என்ன ஆலோசனை? கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கன்னு பவுல் சொன்னதை பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன். நான் அப்படித்தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ இயேசு எனக்கு தலைவர், தலைமை இடம் பரலோகம். நாம் எல்லாரும் சகோதரர்கள். இயேசுவால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள் நமக்கு போதனைகள், நமக்கு பைபிள் ஸ்டடி, நமக்கு உள்ள படிப்பினை, நம்ம படிக்கிற புஸ்தகம். இப்படி நான் வந்துட்டேன். அது மாதிரி நீங்களும் வாங்க, நீங்களும் பின்பற்றுங்க, நல்ல நிலைமைக்கு வாங்க. அதனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல அவன் இயேசுவை பின்பற்றுவது போல பவுல ஊழியத்தை உபதேசங்களை நாம் பின்பற்றுவோம். சபை எப்படி இருக்கணும் எழுதியிருக்கான், போதகர் எப்படி இருக்கணும் எழுதியிருக்கிறான், மனைவி பற்றிய காரியம் எப்படி, பிள்ளைகள் பற்றிய காரியம் எப்படி, உதவி ஊழியக்காரன் எப்படி, கடைசி காலம் முடிவு காலம் உள்ள காரியம் எப்படி, கள்ள ஊழியர்கள் எப்படி, எல்லாம் எழுதியிருக்கானே. ஏறக்குறைய ஒரு 14 நிருபங்கள் எழுதியிருக்கானே பாருங்கள். அதான் பிலிப்பியரில் சொல்கிறான், சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி. பிலிப்பியர் 3:17 நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிற படி நடக்கிறவர்களை மாதிரியாக எண்ணுங்கள். அது அப்போஸ்தலர்கள் யாரை வழிகாட்டியாக சொன்னாங்க? தீமோத்தேயுக்கு எழுதுனா அங்கே பேதுரு அவனுக்கு வாக்குவாதங்கள்னா கூட பேதுரு கடைசியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. 1 பேதுரு 2 பேதுரு உள்ளதை பாரு, யாக்கோப்பு அதை பாரு, யூதா எழுதியிருக்கான் அதை பாரு, யோவான் வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதியிருக்கான் பாரு, 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அதை பாரு. அவங்களோட கூட பின்பற்றக்கூடிய அந்த ஊழியர்களை நீ பின்பற்று. நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், என்னை பின்பற்று. இதானே இயேசு அதை தான் சொன்னார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான். யோவான் 12:26 நான் எங்கே இருக்கணும் என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான். அந்த மாதிரி எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்படித்தான் சொன்னார். தவிர இன்றைக்கி உள்ளவே அதெல்லாம் சீசர் போட்டு எல்லாம் கட் பண்ணி ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவான கனம் பண்ணுவார். மொட்டையாக முடிச்சுட்டு அது தப்பு இல்லை. ஊழியம் செஞ்ச உடனே பிதா எப்படி கனம் பண்ணுவார்? இயேசுவை பின்பற்றணும். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் ஸ்தாபனத்தை பின்பற்றான், அவன் தலைவரை பின்பற்றுறான், அவன் கொள்கைகளை பின்பற்றுறான், அவன் பைபிள் காலேஜை பின்பற்றுறான். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது? கரெக்டாக இருந்தால் இத்தனை பிரியுமா?
அப்படிப்பட்டவனை கர்த்தர் எப்படி வந்து கனம் பண்ணுவார்? பிதா எப்படி கனம் பண்ணுவார்? தப்பு இல்லையா அது? வசனத்தை முழுசாக சொல்லு, நாயை முழுசாக சொல்லி விளக்கு. ஒருவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் அவன் இயேசுவை பின்பற்றணும். ஸ்தாபனத்தை அல்ல, இன்றைக்குள்ள தலைவர்கள் அல்ல, இன்றைக்குள்ள பைபிள் காலேஜ் அல்ல. இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் இயேசுவை பின்பற்று. அவர் எங்கே இருக்காரோ அங்கே இரு. அவர் எங்கே இருக்கார் தெரியுமா? பிதாவின் வலது பாசத்தில் உட்காந்துருக்காரு. உன் இருதயத்தில் நீ அங்கே இருக்கணும். எபேசியர் 2:7 போட்டிருக்கு, அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். உன்னதங்கள்லே அவரோட நம்ம ஆவிக்குரிய வகையில் நம்ம அவரோட உட்காந்துருக்கோம் இருக்கு. அவர் இருக்கிற இடத்துல நீ அங்கே இருக்கணும். உள்ளான மனுஷன் அங்கே இருக்கணும். வெளிப்படையான பாடி தான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ உன் மனுஷெல்லாம் அங்கே தானே இருக்கும். உன் சிந்தையெல்லாம் அங்கே தானே இருக்கும். பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளே நாடுங்க தேடுங்கன்னு சொல்கிறது அதானே. கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் இருக்கும் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, அவன் வெளிப்படும் போது நீங்களும் வெளிப்படுவீங்கன்னு சொல்லி கொலோசியர் 3:1-5 வரைக்கும் சொல்கிறது அந்த அர்த்தம் தானே. அதனால் வசனத்தை மாற்றி பிரட்டி ஊழியம் செஞ்சால் நீ பரலோகம் போக முடியாது, பிதாவின் மகிமையும் உனக்கு கிடைக்காது. நீ கரெக்டாக ஊழியம் செய்தால் பிரதான மேப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரியத்தை பெறுவீங்கன்னு 1 பேதுரு 5:4 அந்த பேதுரு சொன்னது தான் அந்த கிரீடம் உனக்கு கிடைக்கும், அந்த மகிமை கிடைக்கும். அதனால் இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செய்தால் இயேசுவை பின்பற்று, அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்களை பின்பற்று. அவர் இயேசு கிறிஸ்து எப்பயுமே என் பிதாவின் சித்தத்தையே செய்வேன் நான் என்ற அகந்த கூட இயேசுவுக்கு என்றைக்கு வந்ததில்லை. நான் தான் கடவுள் உன்னை நல்ல போதகரேன்னு ஒருத்தன் சொல்லும் போது, ஆமாம் நான் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லாமல் என்னையை நல்ல வேண்டியான்ப்பா சொல்கிறேன். இப்போ தேவன் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை. அந்த நேரத்தில் கூட தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்துறாரு. அப்போ நாங்கள் இயேசுவை பின்பற்றாமையா நாங்கள் ஊழியம் செய்கிறோம்னு சிலர் முட்டா பையங்க கேட்பாங்க. பின்பற்றாமல் கூட ஊழியம் செய்யலாம், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மார்க் 9:38-39 ஆண்டவரே நம்மை பின்பற்றாத ஒருத்தன் உமது நாமத்தினாலே பிசாசு விரட்டிக்கிட்டு இருக்கான், நாங்கள் தடுக்கவா அப்படின்னு சீசரில் கேட்கும்போது, தடுக்காதீங்க, நமது பட்சத்தில் தான் அவன் இருக்கான், நமக்கு விரோதி கிடையாது. ஏன்னா என்னைக்காவது அவன் திருந்துவானே, மனம் திரும்புவானே, நம்மளை பின்பற்றி வருவானே, அந்த இடத்துல தான் இங்கே சொன்னார் தவிர அதை அங்கீகரிக்கலை. மனம் திரும்ப அனுமதித்தார், அங்கீகரிக்கலை. அதனால் தேவ பிள்ளைகளே, உங்களை தயவு செய்து மாற்றிக்கங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் இயேசுவை பின்பற்று, அவர் உபதேசத்தை பின்பற்று. அவரை பின்பற்றேன்னு சொல்லிவிட்டு ஸ்தாபனத்தை பின்பற்றிட்டு பிசாசு விரட்டிக்கிட்டு செஞ்சிங்கன்னா ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்கார என்னை விட்டு அகன்று போங்க என்று மத்தேயு 7:22-23 அன்னைக்கு நீ மாட்டிக்கிறவே, அன்னைக்கு நீ உன்னை சொல்லிடுவார், பிதாவால் கனமே கிடையாது உனக்கு. ஏன்னா பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பன, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவேன்னு சொல்கிறவன் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி அதில் 21 சொன்னால, மத்தேயு 7:21. பிதாவின் சித்தம் என்ன? மத்தேயு 17:5 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு தானே சொன்னார். அந்த 17ஆம் அதிகாரத்தில் மோசே இருக்கான், எலியா இருக்கான், எல்லாத்தையும் ஓவர்டாக் பண்ணி இயேசுவை தான் பின்பற்றணும், அவரை தான் செவி கொடுங்க, அவர் தான் எனக்கு குமாரன் சொன்னார். அதனால் பழைய ஏற்பாட்டையும் எலியாவின் தேவன் என் தேவன் சொல்கிறதோ, மோசேயின் ஊழியத்தை செய்கிறதோ இனிமேல் செய்யாமல் தேவனே இயேசுவை செவி கொடுங்கன்னு சொல்லும்போது நீ அந்த சித்தத்தை செய்யாமல் உன் பிஷப்பு சொல்கிறான், உன் தலைவர் சொல்கிறான், இப்படி செஞ்சின்னா நீ எப்படிரா உருப்பட போகிற, எப்படிரா நீ பரலோகத்துக்கு வர போகிற, எப்படிரா பிதாவால் கனம் பெற போகிற. அதனால் நீ இயேசுவுக்கு உண்மையிலே ஊழியம் செய்தா இயேசுவை பின்பற்று. இயேசுவை பின்பற்றினது போல் அவருடைய அப்போஸ்தலர்களை பின்பற்று. அவர்களுடைய வழிகாட்டிகளாகிய மற்ற அப்போஸ்தலர்களுடைய நிருபங்களை பின்பற்று. இப்படி பின்பற்றி உன் ஊழியத்தை நிறைவேற்றினா இங்கேயும் நல்லா இருப்ப, அங்கேயும் நல்லா இருப்ப. இன்றைக்குள்ள நாதாரிகளை பின்னாடி போகாமல் இயேசுவை பின்பற்றுங்க, அப்போஸ்தலரை பின்பற்றுங்க. கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கிருபையும் தருவாராக. நன்றி, வணக்கம். அடுத்து பொதுவான அப்போஸ்தலர்கள் சொல்ல மறுபக்கம் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். பவுலுடைய மறுபக்கம் 4 பகுதி. இயேசுவுக்கு 5 பகுதியை சொன்னேன், பவுலுக்கு 4 பகுதியை சொல்லிட்டேன். அடுத்து அப்போஸ்தலர்களுக்கு மறுபக்கம் இருக்குது, அவங்களை பற்றியும் அடுத்த காரியத்தை நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அடியானுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த உபதேசத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருப்போம். உங்கள் சபைகளில் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துங்க. கூட்டம் போடுங்க, மாநாடு போடுங்க. இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.